திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நடிகை ஆலியா பட். இவர் சொந்தமாக எட்டர்னல் சன்ஷைன் புரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற தயாரிப்பு நிறுவனமும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நடிகை ஆலியா பட்டிடம் 32 வயதான வேதிகா பிரகாஷ் ஷெட்டி என்பவர் தனி உதவியாளராக பணியில் சேர்ந்துள்ளார். நிதி ஆவணங்கள் மற்றும் பணம் கையாள்வது தொடர்பான வேலையை வேதிகா பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வேதிகா பிரகாஷ் ஷெட்டி 77 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக முன்னாள் நடிகையும் ஆலியா பட்டின் தாயுமான சோனி ரஸ்தான் கடந்த ஜனவரி மாதம் ஜூஹு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணையில் ஈடுபட்ட போது வேதிகா போலி பில்களை தயாரித்து அதை உண்மையானதாக காட்ட நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் ஆலியா பட் கையெழுத்திட்ட பிறகு அந்த தொகை முதலில் வேதிகாவின் நண்பரின் கணக்கிற்கு மாற்றப்பட்டு பிறகு அவரது கணக்கிற்கு மாற்றப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. போலீசில் ஆலியா பட்டின் தாயார் புகார் அளித்ததும் உஷாரான வேதிகா உடனே தலைமறைவாகி உள்ளார். முதலில் ராஜஸ்தானுக்கு தப்பிய வேதிகா பின்பு கர்நாடகா, புனே, பெங்களூரு என தொடர்ந்து இடங்களை மாற்றிக்கொண்டே இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் வேதிகா பெங்களூருவில் இருப்பதை கண்டறிந்த மும்பை போலீசார் அவரை கைது செய்து மும்பைக்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.